வார்த்தைக்கு செல்வோம். திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. கடந்த பல வாரங்களாக தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் சத்திய வேதத்திலே பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, யெகோவா ஷம்மா, யெகோவா ரோகி, யெகோவா ஈரே, யெகோவா ஷிகேனு, யெகோவா ரோகி, யெகோவா ஷபயோத், இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் சத்திய வேதத்திலே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமங்களும் அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. ஆகவே இந்த தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இதிலே ஒரு சில நாமங்களை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு இன்னொரு நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் எப்படிப்பட்ட தேவன்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் எல்லாம் வல்ல இறைவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிற இந்த இடத்திலே எல் ஷடாய் என்கிற ஒரு பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது? எல் ஷடாய். எல்லாம் சொல்லுங்க, எல் ஷடாய். சும்மா சொல்லுங்க, எல் ஷடாய். எல் ஷடாய் என்கிற ஒரு நாமம் இங்கே பாருங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, எல் ஷடாய் என்பதற்கு என்ன அர்த்தம்? எல் ஷடாய் என்பதற்கு பாருங்க பல அர்த்தங்களை பாருங்க வேத வல்லுநர்கள் கொடுக்கிறார்கள். அதிலே பாருங்க ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிற இந்த இடத்திலே பாருங்க எல் ஷடாய் என்கிற ஒரு பதம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த எல் ஷடாய் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அருமையானவர்களை கவனியுங்கள். முதலாவதாக எல் ஷடாய் என்பதற்கு போதுமானவர் என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? போதுமானவர் என்று அர்த்தம். போதுமானதற்கும் மிகவும் அதிகமானவர் என்று அர்த்தம். இதை இன்னும் தெளிவாய் சொன்னால் இப்படி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? தேவைக்கும் அதிகமாய் சந்திக்கிறவர் என்று அர்த்தம். நிரம்பி வழிய செய்கிற தேவன் என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, எல் ஷடாய் என்பதற்கு இன்னும் சில அர்த்தங்களை கொடுக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், எல் ஷடாய் என்று சொன்னால் அவரால் எல்லாம் முடியும். அவரால் எல்லாம் முடியும். அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவரால் எதுவும் செய்ய முடியும். அவரால் எப்பொழுதும் செய்ய முடியும். ஏனென்று சொன்னால் சத்தியவேதம் சொல்கிறது, தேவன் ஆவியாயிருக்கிறார். தேவன் யாராயிருக்கிறாரு? தேவன் ஆவியாயிருக்கிறார். எனவே அவருக்கு ஓய்வு தேவையில்லை, அவருக்கு விடுமுறை தேவையில்லை. பாருங்க, சிறுவயதாய் இருக்கும் பொழுது அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் எனக்கு இருக்குது. காலையில் 4 மணிக்கு 3 மணிக்கு எதிர்த்து ஜெபம் பண்ணுவேன். நாங்கள் அந்த காலத்தில் ஜெபம் பண்ணுறது பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் கேட்கும், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம். ஏன்னா வரிசையாக பக்கத்தில் தான் குடியிருப்பாங்க. அப்போ ஒரு நாள் ஒருத்தர் வந்து கேட்டாரு, ஏப்பா காலையில் 3 மணிக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களே, உங்கள் ஆண்டவரை தூங்க விட மாட்டீங்களா? உங்கள் ஆண்டவரை தூங்க விட மாட்டீங்களா? ஆண்டவருக்கு தூக்கம்லாம் தேவையில்லை, மனுஷனுக்கு தான் தூக்கம் தேவை.
மனுஷனுக்கு தான் ஓய்வு தேவை. ஏன்னா மனுஷன் சரீரத்தில் இருக்கிறான், தேவனுக்கு சரீரம் கிடையாது. தேவன் ஆவியா இருக்கிறார். அவருக்கு ஓய்வு தேவையில்ல, அவருக்கு ரெஸ்ட் தேவையில்ல. அவர் கொடைக்கானல் ஊட்டிக்கெல்லாம் போய் ஓய்வு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. மனுஷனுக்கு தான் இன்னைக்கு பிரஷர் தாங்க முடியாம ஊட்டிக்கு கொடைக்கானல் சுத்திட்டு இருக்கான். தேவனுக்கு அதெல்லாம் தேவை கிடையவே கிடையாது. தேவன் ஆவியா இருக்கிறார். ஆமென். ஆகவே அவரால் எல்லாம் செய்ய முடியும், அவரால் எதுவும் செய்ய முடியும், அவருக்கு எப்பொழுதும் செய்ய முடியும். அது மாத்திரமல்ல, எல் ஷடாய் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஒரு காரியத்தை செய்து முடிக்க யாருடைய சப்போர்ட்டும் அவருக்கு தேவையில்லை. எல் ஷடாய் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, ஒரு காரியத்தை செய்வதற்கு யாருடைய சப்போர்ட்டும் யாருடைய உதவியும் அவருக்கு தேவையே இல்லை. ஒரு காரியத்தை செய்வதற்கு அவராலே தனித்து அந்த காரியத்தை என்ன செய்ய முடியும், அவராலே செய்ய முடியும். எந்த ஒரு காரியமா இருக்கட்டும் அதை செய்ய அவராலே முடியும், அவராலே எல்லாம் முடியும். இதுதான் எல் ஷடாய் என்பதற்கு அர்த்தமாகும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆல்மைட்டி காட், omnipotent God. அவர் எல்லாம் வல்ல இறைவனாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். ஒரு காரியத்தை செய்வதற்கு அவருக்கு யாருடைய உதவியும் யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை. ஆமென். நமக்கு தான் சப்போர்ட்டுக்கு ஆள் தேவை. சில சமயம் கணவர் வந்து சப்போர்ட் பண்ணணும், சில சமயம் மனைவி வந்து சப்போர்ட் பண்ணணும், சில சமயம் கூட இருக்கிறவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். ஆனா தேவனுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை. அவராலே தன்னந்தனியாக நின்று ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அதுதான் எல் ஷடாய். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒரு காரியத்தை செய்வதற்கு யாருடைய உதவியும் யாருடைய சப்போர்ட்டும் அவருக்கு தேவையே இல்லை. அது மாத்திரமல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், எல் ஷடாய் என்ற அர்த்தம், ஆல் மைட்டி என்று அர்த்தம். அவரால் எல்லாம் முடியும் என்று அர்த்தம். அருமையானவர்களை கவனியுங்கள். இது வந்து பாதிதான் உண்மை, இது வந்து பாதிதான் உண்மை. எல் ஷடாய் என்றால் என்ன அர்த்தம், அவரால எல்லாம் முடியும், அவரால எல்லாம் முடியும். இது வந்து பாதிதான் உண்மை. எப்படி என்று சொன்னால், ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனித்துக் கொண்டே வாருங்கள். ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று எல் கிப்போர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இன்னொன்று எல் ஷடாய் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல் கிப்போர், எல் ஷடாய். எல்லாம் சொல்லுங்க. எல் கிப்போர், எல் ஷடாய். அருமையான கவனியுங்கள். இந்த ரெண்டு வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், எல் கிப்போர் என்றால் வல்லமை உள்ள தேவன் என்று அர்த்தம். எல் கிப்போர் என்றால் வல்லமை உள்ள தேவன் என்று அர்த்தம். எப்படிப்பட்ட தேவன் என்ற அர்த்தம், வல்லமை உள்ள தேவன் என்று அர்த்தம். அவரிடத்திலே எல்லா வல்லமையும் இருக்கிறது, அவரிடத்திலே ஏராள வல்லமைகள் என்ன செய்கிறது, இருக்கிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் நாமம் வல்லமை உள்ள தேவன் என்று. வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவர் நாமம் வல்லமை உள்ள தேவன். எல்லாம் சொல்லுங்க. அவர் நாமம் வல்லமை உள்ள தேவன். அப்ப பாருங்க, ரெண்டு வார்த்தைகள். ஒன்று எல் கிப்போர், இன்னொன்று எல் ஷடாய். ரெண்டுக்கு பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. எல் கிப்போர் என்றால் வல்லமை உள்ள தேவன் என்று அர்த்தம். எல் ஷடாய் என்றால் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அர்த்தம். அருமையானவர்களை கவனியுங்கள். அவரிடத்திலே எல்லா வல்லமையும் இருக்கிறது. அவரிடத்தில் எல்லா வல்லமையும் இருக்கிறபடினாலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றவராலே முடியும். குஷ்டரோகிகளை சுத்தமாக்க அவராலே முடியும். 5 அப்பம் 2 மீனை பெருக்கி 5000 பேருக்கு அதிகமானவருக்கு பங்கிட்டு கொடுக்க அவராலே முடியும். இது வந்து எல் ஷடாய் கிடையாது, இது வந்து எல் கிப்போர்.
இது வந்து எல் கிப்போர். எனவே எல் கிப்போர் என்று சொன்னால் அவரால் எல்லாம் முடியும் என்று அர்த்தம். ஆனால் எல் ஷடாய் என்றால் என்ன அர்த்தம் என்றால், நன்றாக கவனித்துக் கொண்டே வாருங்கள். ஆனால் எல் ஷடாய் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், எல் ஷடாய் என்று சொன்னால் ஒரு காரியத்தை செய்ய அவரால் முடியும் என்பது மட்டுமல்ல, அதை செய்வதற்கு, அதை செய்து முடிப்பதற்கு யாருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை, யாருடைய சப்போர்ட்டும் அவருக்கு தேவையில்லை. அவரால் தனித்து அதை செய்ய முடியும். எல்லாமே அவருக்குள்ளே இருக்கிறது, எல்லாமே அவருக்குள்ளே இருக்கிறது. அவர் வந்து தன்னிகரற்றவர், அவர் வந்து தனித்து செயல்பட முடியும். ஆமென். ஆமா பாருங்க, தனித்து செயல்பட முடியாது. யாருடைய உதவியாவது, யாருடைய சப்போர்ட்டாவது நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் தேவனாலே அப்படி கிடையாது. தேவனாலே அவராலே தனித்து என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். தனித்து ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியும்? அவராலே செய்ய முடியும். இதை தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு நான் இப்படி சொல்கிறேன், கவனியுங்கள். நம்மை உயர்த்துவதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நம்மை ஜெயிக்க வைப்பதற்கு யாருடைய உதவியுமே அவருக்கு தேவையே கிடையாது. யாருடைய சப்போர்ட்டுமே அவருக்கு தேவை கிடையவே கிடையாது. எத்தனை புரிகிறது? இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த உதாரணத்தை சொல்லும் பொழுது நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்வீர்கள். ஒரு பெண், ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை பாலூட்டி சீராட்டி வளர்க்கிறார். வளர்க்க முடியும். ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு ஆணால முடியவே முடியாது, அப்படித்தானே? ஒரு பெண், ஒரு தாயால ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு தேவையான பாலை கொடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்க்க முடியும். வளர்க்க முடியும். வளர்க்க செய்கிறாள் அவள். வளர்க்க அவராலே முடியும். ஆமாவா இல்லையா? அருமையானவர்களை கவனியுங்கள். ஏன் அந்த குழந்தையை வளர்க்க அந்த தாய்க்கு முடியும் என்று சொன்னால், அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாமே அந்த தாய்க்குள்ளே இருக்கிறது. ஆமென். அந்த குழந்தையை வளர்க்க தேவையான எல்லாமே அந்த தாயிடத்தில் என்ன செய்கிறது? வருகிறது. அந்த தாய்க்குள்ளே இருக்கிறது. தெளிவாக சொன்னால் இப்படி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? தன்னுடைய இரத்தத்தையே பாலாக மாற்றி அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய அத்தனை வல்லமையையும், அத்தனை ஆற்றலும், அத்தனை சக்தியும், அத்தனை பொட்டன்சியலும் அந்த தாய்க்குள்ளேயே இருக்கிறது. ஆமென். அப்படித்தானே? இதைத்தான் அந்த தாய்க்குள்ளே நாம் பார்க்க முடிகிறது. சரி, இதை இந்த தாய்க்குள்ளே வைத்தது யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆமென். எல் ஷடாய் அதை எல்லாம் செய்திருக்கிறார், உள்ளே வைத்திருக்கிறார். எனவே ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டாள் என்று சொன்னால் அந்த குழந்தையை அவளாலே வளர்க்க முடியும், போஷிக்க முடியும். இதுதான் எல் ஷடாய் என்று அர்த்தமாகும். இதுதான் போதுமானவர் என்று அர்த்தமாகும். அப்ப எல் ஷடாய் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவளாலே கொடுக்க முடியுமோ, இதை போலவே நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவராலே கொடுக்க முடியும். நம்முடைய தேவைகள் எல்லாம் அவராலே சந்திக்க முடியும். இதுதான் எல் ஷடாய். ஆமென். எனவே எல் ஷடாய் என்றால் என்ன அர்த்தம்? சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அர்த்தம். போதுமானவர் என்று அர்த்தம். நம்முடைய தேவைகளை எல்லாம் அவராலே சந்திக்க முடியும் என்று அர்த்தம். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க அவராலே முடியும். அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் எனக்கு போதுமானதற்கும் மிகவும் அதிகமானவராய் இருக்கிறார். என்னுடைய தேவைகளை எல்லாம் அவராலே சந்திக்க முடியும். அவர் என்னுடைய ஆதாரமாய் இருக்கிறார். ஆமென். ஒரு தாயால எப்படி அந்த குழந்தைய பாலூட்டி சீராட்டி வளர்க்க முடியுமோ அத்தனையும் அதுக்குள்ள இருக்குதோ, அத போல நம்முடைய தேவனாய கர்த்தராலே
நம்ம என்ன செய்ய முடியும்? வளர்க்க முடியும். நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும். நமக்கு தேவை எல்லாவற்றையும் சப்ளை பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே ஆறுதல் இருக்குது, அவருக்குள்ளேயே இருக்கிறது. இப்ப எல்லாரும் ஆழமா கவனிங்க. இன்னொரு காரியத்தை சொல்றேன். இது பாதிதான் உண்மை. எது பாதிதான் உண்மை? ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவளாலே சந்திக்க முடியுமோ, அந்த குழந்தைக்கு போதுமானவளாக இருக்க முடியுமோ, இதை போலவே நம்முடைய தேவனாய கர்த்தராலேயும் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்க அவராலே முடியும். அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பது பாதிதான் உண்மை. பாதிதான் உண்மை. எப்படி என்றால், மறுபடியுமாக அங்கேயே நான் வருகிறேன். எல்லாரும் கவனிங்கள். ஒரு தாயினால் ஒரு குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் அவளாலே சந்திக்க முடியும், கொடுக்க முடியும். ஆமாவா இல்லையா? ஆமா தானே? ஒரு தாயினால அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? சந்திக்க முடியும், கொடுக்க முடியும். ஆனால் அதே சமயம் அந்த குழந்தையை வளர்க்க யாருடைய உதவியாவதும் அந்த தாய்க்கு தேவைப்படும். அப்படித்தானே? ஒன்று கணவனுடைய உதவி சப்போர்ட் தேவைப்படும், அல்லது பெற்றோருடைய உதவி சப்போர்ட் தேவைப்படும், அல்லது சகோதர சகோதரியுடைய உதவி சப்போர்ட் தேவைப்படும், அல்லது மற்ற யாருடைய உதவியாவது செய்யலாம் அவளுக்கு தேவைப்படும். அவளாலே அந்த பிள்ளைகளுடைய தேவைகளெல்லாம் சந்திக்க முடியும். ஆனால் யாருடைய சப்போர்ட்டாவதும் யாருடைய உதவியாவதும் இந்த தாய்க்கு இருந்தா தான் அதை என்ன செய்ய முடியும்? அந்த பிள்ளைக்கு சந்திக்க முடியும். இருக்கிறீங்களா? ஆனால் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கோ யாருடைய உதவியுமே தேவையில்லை, யாருடைய சப்போர்ட்டுமே அவருக்கு தேவையில்லை. யாருடைய உதவியுமே இல்லாமல், யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் அவர் நம்மை பார்த்து கொள்ள முடியும். ஆமென். யாருடைய உதவியுமே யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் அவரால் நம்ம என்ன செய்ய முடியும்? பார்த்து கொள்ள முடியும். தெளிவாக சொன்னால் இப்படி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? நம்மை ஆசீர்வதிப்பதற்கு யாருடைய உதவி அவருக்கு தேவையே தேவையில்லை. நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு யாருடைய சப்போர்ட்டும் யாருடைய உதவி அவருக்கு தேவையே தேவையில்லை. ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என்னை ஆசீர்வதிக்க யாருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை. என்னுடைய தேவைகளை சந்திக்க யாருடைய சப்போர்ட்டும் அவருக்கு தேவையில்லை. ஆமென். சரி, ஏன் யாருடைய உதவியுமே யாருடைய சப்போர்ட்டுமே அவருக்கு தேவையில்லை? ஏன் யாருடைய சப்போர்ட்டுமே யாருடைய உதவியுமே அவருக்கு தேவையில்லை? இருக்கிறீங்களா? ஏன் தெரியுமா? அவருக்குள்ளேயே எல்லாமே என்ன செய்கிறது? இருக்கிறது. அவர் தன்னிகரற்றவர், அவர் தன்னிறை உள்ளவர். அவரால் தனித்து செயல்பட முடியும். அவரால் தனித்து ஒரு காரியத்தை செய்து முடிக்க முடியும். ஒரு வேலையை செய்வதற்கு யாருடைய உதவியும் யாருடைய சப்போர்ட்டும் அவருக்கு தேவையே தேவையில்லை. அவரால் தனித்து நம்மை உயர்த்த முடியும். அவரால் தனித்து நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அவரால் தனித்து நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும். அவரால் தனித்து நம்மை விடுவிக்க முடியும். ஏன்னு சொன்னால் அவர் பாருங்க, செல்ஃப் சஃபிஷியன்ஸ் ஆஃப் காட். அவர் பாருங்க, தனித்தன்மை உடையவராய் இருக்கிறார், தன்னிகரற்றவராய் இருக்கிறார். அவருக்குள்ளேயே எல்லா வளங்களும் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆமென். அவருக்குள்ளேயே எல்லாம் இருக்கிறது. இதுதான் எல் ஷடாய் என்பதனுடைய முழு அர்த்தமாகும். எனவே போதுமானவர் என்பது பாதி அர்த்தம்தான். என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க அவருக்குள்ளேயே எல்லாம் இருக்கிறது என்பதுதான் எல் ஷடாய் என்பதனுடைய முழு அர்த்தமாகும். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் தேவையானதை அவரால் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். கொடுப்பதற்கு அவர் போதுமானவர் மட்டுமல்ல, கொடுப்பதற்கு யாருடைய உதவியும் யாருடைய சப்போர்ட்டும் அவருக்கு தேவையில்லை. இதுதான் எல் ஷடாய் ஆகும். ஆமென்.
ஒரு சில உதாரணங்களை சத்திய வேதத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். எல் ஷடாய். எல் ஷடாய் என்றால் என்ன அர்த்தம்? அவர் போதுமானவர். போதுமானவர் மட்டுமல்ல, போதுமானவருக்கு மிகவும் அதிகமானவர். போதுமானவருக்கு மிகவும் அதிகமானவர் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு காரியத்தை செய்வதற்கு யாருடைய உதவி, யாருடைய சப்போர்ட் அவருக்கு தேவையில்லை. ஒரு குழந்தைய வளர்க்கிறதுக்கு அந்த தாய்க்கு மற்றவங்க சப்போர்ட்லாம் தேவை. ஆனா நம்மளை வளர்க்கிறதுக்கு, நம்மளை காப்பாற்றுறதுக்கு, நம்மளை உயர்த்துவதற்கு, நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தருக்கு யாருடைய சப்போர்ட் தேவையில்லை. ஆமென். எல்லா கர்த்தரை நோக்கி சொல்லுவோமா? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிப்பதற்கு யாருடைய சப்போர்ட்டும் யாருடைய உதவியும் உமக்கு தேவையில்லை. ஆமென். யாருடைய உதவியுமே இல்லாம உன்னை நான் பிளஸ் பண்ண முடியும். யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாம உன்னை உயர்த்த என்னால முடியும். யாருடைய உதவியுமே இல்லாம உன்னை வாழ வைக்க முடியும். ஆமென். எனக்குள்ளேயே எல்லாம் என்ன செய்யறது? ஆமென். Our God is God of self-sufficient. நம்முடைய தேவன் தன்னிகரற்றவர். அவருக்குள்ளேயே எல்லா வளங்களும் என்ன செய்கிறது? இருக்கிறது. அவருக்குள்ள இருந்து எல்லாமே என்ன செய்கிறது? நமக்கு வருகிறது. ஆமென். ஒரு சில வசனங்களை, ஒரு சில உதாரணங்களை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 4வது வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்த நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். இங்கே நாம் பார்க்கிறோம், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து ஒளிப்பிடத்திலே இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்திலே இருக்கிற பொக்கிஷங்களை புதையல்களை உனக்கு தருவேன். எல்லாரும் பாருங்க, வெண்கல கதவுகளை உடைக்கிறதுக்கு உங்களால முடியும் நினைக்கிறீங்களா? இன்னொரு தகரத்தவே என்ன செய்ய முடியல, தகரத்தவே உடைக்க முடியல. இதுல வெண்கல கதவை எங்க போய் உடைக்கிறது? அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது இரும்பு தாழ்பால். என்ன தாழ்பால்? ஆமா, அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டாங்க. இப்ப எல்லாம் சின்ன பையன் கூட உடைச்சிருவாங்க போல, அந்த மாதிரி போடுறாங்க. சொல்லப்பட்டிருக்கிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்திலே மறைவிடத்திலே இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, வெண்கல கதவை உடைக்கிறதுக்கு யாருடைய சப்போர்ட்டும் எனக்கு தேவையில்லை. என்னால உடைக்க முடியும். ஆமென். என்னால உடைக்க முடியும். இரும்பு தாழ்பாள்களை முறிக்க யாருடைய சப்போர்ட் எனக்கு தேவையில்லை. என்னால முறிக்க முடியும். பொக்கிஷத்தையும் புதையல்களையும் கொண்டு வந்து உன் மடியில வைக்கிறதுக்கு யாருடைய உதவியும் யாருடைய சப்போர்ட்டும் எனக்கு தேவையில்லை. என்னாலே கொண்டு வந்து சேர்க்க முடியும். அதான் எல் ஷடாய். அதான் போதுமானவர். போதுமானதுக்கு மிகவும் அதிகமானவர். ஆமென். இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? வெண்கல கதவை உடைக்க அவரால் முடியும். இரும்பு தாழ்பாள்களை முறிக்க அவரால் முடியும். பொக்கிஷத்தையும் புதையல்களை கொண்டு வந்து உங்க கையில கொடுக்க, உங்க கையில சேர்க்கிறதுக்கு அவரால் முடியும். அதை சேர்க்கிறதுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, யாருடைய சப்போர்ட்டும் தேவையில்லை. அவராவே உடைச்சு, அவராவே முறிச்சு, அவராவே கொண்டு வந்து உங்க மடியில கொடுத்துருவாரு. அதுதான் எல் ஷடாய். ஆமென். எல்லாரும் வீட்டு சொல்லுவோம், வெண்கல கதவுகளை உடைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பொக்கிஷங்களையும் புதையல்களையும் எனக்கு தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தன்னிகரற்றவரே, தனித்தன்மை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா வளங்களும் உமக்குள்ளே இருக்கிறது. என்னை பாதுகாக்க, என்னை காப்பாற்ற, என் தேவைகளை சந்திக்க உம்மால தனித்து முடியும். ஆமென். அவரால் முடியும்.
ஒரு தாய்க்கு தான் மற்றவங்களுடைய உதவி சப்போர்ட்லாம் தேவை. ஆனா பரலோக தந்தைக்கு தேவையே தேவை. எல்லாமே அவருக்குள்ள இருக்குது. எல்லாமே அவருக்குள்ள செய்யுது இருக்குது. அவரால் தனித்து ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஆமென். ஆகவே அவர் God is God of self sufficient. நம்முடைய தேவன் அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் அவர் தன்னிறைவுடையவராய் இருக்கிறார். நம்முடைய தேவனுக்குள்ளேயே எல்லா வளங்களும் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆமென். மறுபடியும் சொல்லுவோம், யாருடைய உதவியுமே இல்லாமல் அவரால் என்னை பார்த்து கொள்ள முடியும். நம்ம நினைக்கிறோம் எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை. வாயை மூடுங்க. எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு, யார் சொன்னது நீங்க அனாதனு? உலகத்திலேயே பெரியவர் கூட இருக்கிறாரு. உலகத்திலேயே பெரியவர் கூட இருக்கிறார். எல் ஷடாய் தேவன் கூட இருக்கிறாரு. யாருடைய உதவியுமே இல்லாமல் உங்களை என்ன செய்ய முடியும்? அவராலே பாதுகாக்க முடியும், பராமரிக்க முடியும். ஆமென். உங்க தேவைகளை சந்திக்க முடியும். ஆமென். கரங்களை சொல்லுவோம், என்னை பார்த்துக் கொள்வதற்கு யாருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை. யாருடைய உதவியுமே இல்லாமல் அவரால் என்னை ஆசீர்வதிக்க முடியும். யாருடைய உதவியுமே இல்லாமல் அவரால் என்னை உயர்த்த முடியும். என்னுடைய தேவன் போதுமானவர். என்னுடைய தேவன் தனித்தன்மை உடையவர். என்னுடைய தேவனுக்குள்ளேயே எல்லாம் இருக்கிறது. ஆமென். ஒரு உதாரணத்தை பார்க்க போகிறோம். வனாந்தரத்திலே பயணம் செய்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பயணம் செய்து போய் கொண்டிருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அவர்கள் என்ன விரும்பினார்கள் என்று சொன்னால், நாங்க புசிக்கிறதுக்கு எங்களுக்கு இறைச்சி வேணும். நாங்க புசிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன வேணும்? இறைச்சி வேணும், மாம்சம் வேணும் அப்படின்னு அவங்க விரும்பினாங்க. மோசேகிட்ட போய் சொன்னாங்க, இந்த மன்னாவையே சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு திகட்டி போச்சு. நாங்க எகிப்து தேசத்துல நல்ல மச்சங்கள், மீன்கள், கறிகள் அடிச்சு நல்ல பழக்கம் உண்டு. அதனால எங்களுக்கு இப்ப என்ன வேணும்? எங்களுக்கு இறைச்சி வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? வாசிப்போம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்தில் இருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழம் உயரம் விழுந்து கிடக்க செய்தது. என்ன செய்தது? விழுந்து கிடக்க செய்தது. எத்தனை காற்று? கவனிங்க, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட 10 காற்று. அப்படி போட்டுதா? எத்தனை காற்று? கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. யார் சொல்லுங்க? கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. கவனிங்க, 30 லட்சம் மக்களுக்கு வனாந்திரத்துல கறி போடணும் என்றால் என்ன ஆகும் பாருங்க. 30 லட்சம் மக்கள், 1 லட்சம் குடும்பங்கள், வனாந்திரம், ரோடு இல்ல, பாதை இல்ல, எது இல்ல. இவ்வளவு மக்களுக்கும் இறைச்சி கொண்டு வந்து கொடுத்து அவங்களை சாப்பிட வைக்கணும்னா என்ன ஆகும் பாருங்க. இன்றைக்கு இந்த சொமோட்டோ காரண்டையும் KFC காரண்டையும் ஆர்டர் பண்ண அவன் என்ன சொல்லுவான்? எப்பா 30 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க, கறி போடணும், கால்குலேட் பண்ணி சொல்லு, அட்வான்ஸ் புக் பண்றோம் அப்படின்னு அவன் கேட்பான். சார் எந்த பிளேஸ், அந்த லேண்ட்மார்க்கை கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க சார். அந்த லேண்ட்மார்க்கை எங்க வாட்ஸ்அப் கூட செய்யுங்க. அந்த லேண்ட்மார்க்கை தட்டி பார்த்தாங்கன்னா வனாந்திரத்தை காமிக்கும். சார் ரோடே இல்லை சார், எப்படி சார் கொண்டு வர்றது?
எப்பா கொண்டு வரணும் சார். எவ்வளவு மக்கள் சார்? 30 லட்சம் மக்கள் சார். 30 லட்சம் பேரா? தேனி மாவட்டத்திலே மொத்தம் 15 லட்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க. பெரிய எவ்வளவு ஆண்டிப்பட்டி கம்பம் தான் சேர்த்து 15 தான். 30 லட்சம்னா இதை விட இன்னொரு மடங்கு இருக்கிறீங்களா? அப்ப அவன் என்ன சொல்லுவான்? சார் முதலாவது ரோடு போடணும், அதுக்கே 1 வருஷம் ஆயிரும். அது வனாந்திரத்துல போடணும்னா எவ்வளவு ஜல்லி வேணும், எவ்வளவு அது வேணும், இது வேணும் சார், சொல்லுங்க சார். 1 வருஷம் ஆயிரும். அதுக்கு பிறகு என்ன சொல்லுவான்? சார் எப்படி ஒரு 1000 லாரியால் வாங்கணும் சார், ஏன்னா கரியில கொண்டு வந்து இறங்கணும்ல. 1000 லாரியால் என்ன செய்யணும்? வாங்கணும். இருக்கிறீங்களா சார்? லாரியில கரியெல்லாம் பார்சல் பண்ணி ஏத்தணும், அதுக்கு இவ்வளவு ஆட்கள் என்ன செய்யணுங்க? நியமிக்கணும் சார். இத்தனை கிலோ கறிய பார்சல் பண்றதுக்கு ஏற்றுவதற்கு இத்தனை ஆட்கள் என்ன செய்யணும்? வேலைக்கு அமர்த்தணும். எனவே முதல்ல ஆர்டர் பண்ணி அட்வான்ஸ் போடுங்க சார், நாங்க கால்குலேட் பண்ணி என்ன செய்யறோம்? 2-3 நாட்கள்ல சொல்றோம். எல்லாம் இருக்கிறீங்களா? இவன் என்னைக்கு ரோடு போட, என்னைக்கு லாரிய வாங்க, என்னைக்கு கொண்டு வந்து இறக்க கர்த்தர் அனுப்பிச்சாரு பாருங்க. ஒரே ஒரு காற்று, கர்த்தரே ஒரே ஒரு காற்று அனுப்பிச்சாரு. வனாந்தரத்தை நோக்கி கடலுக்கு அனுப்பிச்சு அங்கிருந்து வனாந்தரத்துக்கு நேரம் கொண்டு வந்தாரு. எல்லா காடையும் வந்து பொத்து பொத்து உள்ள விழுந்துருச்சுங்க. எழுதப்பட்டிருக்கிறது, இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம், இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம். இங்க சொல்லப்பட்டிருக்கு எத்தனை முழம் உயரம்? 2 முழம் உயரம். 2 அடி இல்ல, 2 முழம். 1 முழம்னா 1.5 அடின்னு அர்த்தம். அப்ப 2 முழம் எவ்வளாச்சு? 3 அடி. கிட்டத்தட்ட இடுப்பு உயரத்துக்கு என்ன செய்யுது? காடையில் வந்து விழுந்து கிடக்குது. கர்த்தர் பாருங்க ஒரே ஒரு காற்றை வீச பண்ணாரு, காடையில் வந்து என்ன செஞ்சிருச்சு? குமிஞ்சிருச்சு. இதுதான் எல் ஷடாய். யாருடைய உதவியும் தேவையில்லை, யாரும் ரோடு போட வேண்டிய தேவையில்லை, யாரும் லாரி கொண்டு வந்து வரிசை நிப்பாட்ட வேண்டிய தேவையில்லை. இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? யாருடைய உதவியுமே இல்லாம, யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாம நம்முடைய தேவையை அவரால் சந்திக்க முடியும். இதான் எல் ஷடாய். ஆமென். அப்ப வீட்டுல நின்றுட்டு கையை உயர்த்தி, எல் ஷடாயே என் தேவையை சந்திக்க யாருடைய உதவி உங்களுக்கு தேவையே தேவையில்லை, யாருடைய சப்போர்ட்டுமே உங்களுக்கு தேவையே தேவையில்லை. ஆண்டவரே நீ தன்னிகரற்றவர், நீ தனித்தன்மை உடையவர், உமால எல்லாம் முடியும், நீ போதுமானவராய் இருக்கிறீர், நீ போதுமானதுக்கு மிகவும் அதிகமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே நீர் என் தேவைகளை சந்தித்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி எல் ஷடாய் தேவனை உயர்த்துங்க. எல் ஷடாய் தேவன் உங்க தேவையை அற்புதமாய் சந்திப்பார். இருக்கிறீங்களா? போடுறான் பாரு இந்த ஆளு, இந்த ஆபீசரு பேதியில போக, கொள்ளையில போக சனியை முடிச்ச பய போடுறான் பாரு. இருக்கிறீங்களா? அதனாலயே போய் அங்க யாராவது பெரிய ஆளை பார்த்து, ஐயா நீங்க வந்து செய்யுங்க. நான் சொல்றேன், யாருடைய உதவியுமே இல்லாம கையெழுத்து போட வைக்க அவரால் முடியும். யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாம கையெழுத்து போட அவரால் வைக்க முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு நாள் பாருங்க, ஒரு பிரசங்கியாரு பெங்களூர் பக்கத்துல உள்ள இருக்கிற பிரசங்கியார் பாருங்க, சர்ச்சு பெருசா கட்டணும், சர்ச்சுக்கு 7000 பேர் வர்றாங்க, 7000 பேர் உட்கார வைக்கிறதுக்கு பெரிய சர்ச்சு கட்டணும். பிளான்லாம் போட்டு விஓட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு போய் கொடுக்குறாரு. சார் இந்த மாதிரி பெர்மிஷன் வேணும். என்னது? சர்ச்சு கட்டணுமா? ஓரம் மாசம் போகவே, ஓரம் மாசத்துக்கு வெளியில இருந்தாலும் கையெழுத்து போட மாட்டாரு, நல்லா தெரியும். ஆனால் இவர் நேராக போயிட்டார். எங்கே போயிட்டாரு? நேராக வீட்டுக்கு போய் ரூமை பூட்டியாச்சு. ரூமை பூட்டிட்டு உட்காந்து நல்லா 7 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் நல்லா அந்நிய பாசை நேரம் என்ன செஞ்சாச்சு? ஜாப் பண்ணியாச்சு. ஜாப் பண்ணிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு போறாரு. போனா ஆபீஸ்ல விஓக்கான யாரையும் காணும். ஆனா டேபிள்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இவர் எடுத்து பார்த்தா கையெழுத்து போட்டிருக்குது. Our God is God of El Shaddai. Amen. Our God is God of more than enough.
ஆமென். அவர் God is God of self sufficient. ஆமென். அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவரால் தனித்து ஒரு காரியத்தை செய்ய முடியும். யாருடைய சப்போர்ட்டும் யாருடைய உதவியுமே இல்லாமல் ஒரு காரியத்தை அவரால் பண்ண முடியும். அதனால யாரை நீங்க காக்கா பிடிக்க வேணாம், கர்த்தரால பிடிச்சிங்க. பக்கத்துல கையை பிடிச்சிருங்க. யாரை நீங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல முகத்தை பார்த்து சொல்லுங்க. யாரை நீங்க காக்கா பிடிக்க வேணாம், கர்த்தரை பிடிச்சிங்க. எல் ஷடாய் பிடிச்சிங்க. எல் ஷடாய் தேவன் உங்களுடைய தேவைகள் எல்லாம் அற்புதமாய் சந்திப்பா. உங்க தேவையை சந்திப்பதற்கு யாருடைய உதவி அவருக்கு தேவையில்லை. ஆமென். இவர் நிறைய பிடிச்சிக்கிறோம். எப்படி ஒண்ணா பிடிச்சிக்கிட்டே தெரிய வேண்டியதான். ஒண்ணு நடக்காது, ஒண்ணு நடக்காதுங்க. யாருமே இல்லை. எனக்கு எல் ஷடாய் தேவன் இருக்கிறாரு, எனக்கு தேவன் இருக்கிறாரு. அவர் தண்ணீரற்றவர், அவரால் எல்லாம் முடியும். ஆமென். வெங்கல கதவு அவரால் உடைக்க முடியும். இரும்பு தாழ்பாடுகளை முறிக்க அவரால், பொக்கிஷத்தையும் புதையலை கொண்டு வந்து சேர்க்க அவரால் முடியும். ஆமென். எல்லாரும் போயிடுச்சீங்க. அதான் சொல்றேன், யாருடைய உதவியுமே இல்லாமல் அவரால் என்ன செய்ய முடியும்? தேவைகளை சந்திக்க முடியும். ஆமென். இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, வனாந்தரத்தை தங்கி இருக்கிறாங்க. வனாந்தரத்துல போய் அவங்க விவசாயம் பண்ண முடியாது, தண்ணி பாய்ச்ச முடியாது, பரம்படிக்க முடியாது, நாற்று நட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. வனாந்தரத்தில் என்ன விளைய போகுது? ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். மக்கள் யோசிக்கிறாங்க, நமக்கு தேவன் சாப்பாட எப்படி கொடுக்க போறாரு? எங்க இருந்து வர போகுது? யாரு கொண்டு வர போறா? என்ன வரப்போகுது? என்ன செய்ய போகுது? கர்த்தர் பாருங்க, வானத்தை கிழித்து மன்னாவை கொட்டினாரு. சங்கீதத்துல பார்க்கிறோம், வானத்துல உணவு இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. தேவ தூதர்களுடைய அப்பத்தை என்ன செய்தார்கள்? இஸ்ரவேலர்கள் புசித்தார்கள். வானத்துல உணவு இருக்குது, சாப்பாடு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. கர்த்தர் பாருங்க, வானத்தை கிழித்து அற்புதமாய் என்ன செய்தாரு? சந்தித்தா. அவருடைய உணவு தேவைகளை சந்தித்தா. யாருடைய உதவி இல்லாம, யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாம கர்த்தர் அற்புதமாய் அவருடைய தேவைகளை என்ன செய்தாரு? சந்தித்தார். அவர் God is God of El Shaddai. ஆமென். எல் ஷடாய் தேவன் கல்வாரி சிலுவையிலே பாருங்க, குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்து, அடிக்க கொடுத்து, ரத்தத்தை சிந்த வைத்து, அவராகவே பாருங்க நமக்கு தேவையான ரட்சிப்பை, மீட்பை, ஆசீர்வாதத்தை, வாழ்வை என்ன செய்திருக்கிறார்? அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அற்புதமாய் கர்த்தர் பாருங்க தேவையை என்ன செய்கிறார்? சந்திக்கிறார், குணமாக்குகிறார். சாபங்கள் தொலைய ஆரம்பிக்கிறது, பீடைகள் ஒழிய ஆரம்பிக்கிறது, தரித்திரங்கள் ஒழிய ஆரம்பிக்கிறது, குடும்பம் வாழ்வடைய ஆரம்பிக்கிறது. ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே எல் ஷடாய் என்றால் போதுமானவர் என்பது மாத்திரம் அர்த்தம் கிடையாது. போதுமானதற்கும் மிகவும் அதிகமானவர் என்ற அர்த்தம். போதுமானதுக்கு மிகவும் அதிகமானவர் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய தேவைகளை சந்திக்க யாருடைய உதவியுமே அவருக்கு தேவையில்லை. நம்மை பார்த்துக் கொள்வதற்கு யாருடைய சப்போர்ட்டுமே அவருக்கு தேவையில்லை. ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு யார் அவருக்கு போய் சப்போர்ட் நிற்க வேண்டிய அவசியம் கிடையவே. அவராலே தனித்து ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியும். அவர் தன்னிகரற்றவர், அவர் தனித்தன்மை உடையவராய் இருக்கிறார். அதான் எல் ஷடாய் ஆகும். அது மாத்திரமல்ல, எல் ஷடாய் என்கிற இந்த நாமம் சத்திய வேதத்திலே, பழைய ஏற்பாட்டிலே 7 முறை வந்திருக்கிறது. நீங்கள் கவனிக்க வேண்டும். 7 முறை மாத்திரம்தான் வந்திருக்கிறது. 5 முறை ஆதியாகமத்திலும், 1 முறை யாத்ராகமத்திலும், 1 முறை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலேயும் வந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே 7 இடத்திலே இந்த வார்த்தைகள் வந்திருக்கிறது. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று 7 இடங்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வந்திருக்கிறது. அருமையானவர்களே கவனிங்கள். கர்த்தர்
வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்கிற வார்த்தை நிறைய வந்திருக்குது. ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிற இந்த வார்த்தை மாத்திரம் பழைய ஏற்பாட்டிலே சத்திய வேதத்திலே 7 முறை என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. இந்த 7 இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தையும் அடுத்த வாரத்திலே நாம் ஒவ்வொன்றாக எடுத்து என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். இன்றைக்கு அந்த வசனத்தை மறுபடியும் வாசித்து முடிப்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாம் 99 வயதான போது, இங்க இருக்கிற யாருக்குமே 99 வயசு ஆகலை நினைக்கிறேன். 65 வயசு அதுக்கு மேலே தாண்டது யோசிக்க வேண்டியதா இருக்குது. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 99. 99 வயதான போது ஆபிரகாமுக்கு கர்த்தர் வந்து என்ன செய்யறாரு? தரிசனமாகிறாரு. தரிசனமா என்ன சொல்றாரு? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் எல் ஷடாய் தேவன், என்னால எல்லாம் முடியும். டாக்டரால முடியாதது, மருத்துவத்தினால முடியாதது, என்னால முடியும். ஆபிரகாம் சொல்றான், ஆண்டவரே எனக்கு 99 வயசு ஆயிடுச்சு, என் மனைவி சாராளுக்கு 90 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல குழந்தை பிறக்கும் நீ நினைக்கிறீங்க ஆண்டவரே? ஆண்டவரே என் மனைவியுடைய கற்பம் செத்துருச்சு, சுருங்கிருச்சு, என் சரீரத்தில் இருக்கிற பலனெல்லாம் போயிருச்சு. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு குழந்தைய கொடுக்கிறதுக்கு உன் பலனுக்கு தேவையில்லை, உன் பலனுக்கு தேவையில்லை. உன் பலனை வச்சு அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும் கிடையாது. என்னால தனித்து ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஆபிரகாம் சொல்றான், ஆண்டவரே என் முகத்தெல்லாம் பாருங்க ஆண்டவரே, சுருங்கி போச்சு, வயசாகி போச்சு, இதுக்கு மேல எப்படி ஆண்டவரை குழந்தை பிறகு? அதெல்லாம் என்கிட்ட பேசாத. நான் தன்னிகரற்றவர், நான் தனித்தன்மை உடையவர், நான் போதுமானதற்கும் மிகவும் அதிகமானவர். உனக்கு குழந்தைய கொடுக்க என்னால முடியும். ஆமென். அறிஞ்சிருக்கீங்களா? கர்த்தர் நீங்க சொல்றாரு, உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுக்க யாருடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவையில்லை. அவராலே தனித்து ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்க முடியும். உங்க தேவையை சந்திக்க அவரால் தனித்து முடியும். உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு அவரால் தனித்து முடியும். Our God is God of El Shaddai. Amen. Our God is God of self-sufficient. Amen. Our God is God of more than enough. அவர் போதுமானதற்கும் மிகவும் அதிகமானவராய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென். எல்லாரும் எழுதி இருப்போம். அடுத்த வாரத்திலே அதை தொடர்ந்து பார்க்கலாம். அந்த 7 இடத்திலையும் வரக்கூடிய அந்த காரியத்தை நாம் ஒவ்வொன்றாக எடுத்து தெளிவாய் பார்க்க போகிறோம். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்க குடும்பத்தை பராமரிப்பதற்கு அவராலே முடியும். நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு யாருமே இல்லையே சப்போர்ட்டுக்கு, யாருமே பணம் காசு கொடுத்து உதவுவதற்கு யாருமே இல்லையே, நான் தனியா இருக்கிறேனே. கர்த்தர் சொல்றாரு, உன் குடும்பத்தை பாதுகாத்து பராமரிப்பதற்கு என்னால முடியும். எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீ ஏங்காத, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கரைஞ்சு போகாத, குழம்பாத. உன்னை படைத்த தேவன் நான், உன்னை சிருஷ்டித்த தேவன் நான், உன்னை உண்டாக்கின தேவன் நான், உனக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்த தேவன் நான், உனக்காக சிலுவையிலே ரத்தத்தை சிந்தின தேவன் நான். உன்னைய என்னாலே பார்த்து கொள்ள முடியும். உன் குடும்பத்தை பராமரிக்க என்னால முடியும். உன் தேவையை சந்திக்க என்னால முடியும். உன் பண தேவையை சந்திக்க என்னால முடியும். உன் சரீரத்தில் இருக்கிற வியாதியை சுகமாக்க என்னால முடியும். அந்த கடன் பிரச்சனையை நீக்க என்னால முடியும். யாருடைய உதவி எனக்கு தேவையில்லை, எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சோர்ந்து போகிறாய். இடத்தை வாங்க முடியலையே, வீடை கட்ட முடியலையே, அதை வாங்க முடியல, இதை வாங்க முடியல சொல்லி ஏங்கி தவிக்கிறாய்.
கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். நான் எல் ஷடாய் தேவன். உன் தேவை சந்திப்பதற்கு, உன்னை பராமரிப்பதற்கு என்னால முடியும். என்னால முடியும். நான் உன்னை பராமரிப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை ஏந்துவேன். உன் தேவைகளை என்னால சந்திக்க முடியும். என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும். ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய் தேவனே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு தாயை காட்டிலும் அதிகமானவராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு நீர் போதுமானதற்கும் மிகவும் அதிகமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ தேவனை, எங்களை ஆசீர்வதிப்பதற்கு, எங்களை விடுவிப்பதற்கு, எங்களை உயர்த்துவதற்கு, கர்த்தாவே எங்களை பாதுகாப்பதற்கு, பராமரிப்பதற்கு யாருடைய உதவியும் உமக்கு தேவையில்லை. யாருடைய சப்போர்ட் உமக்கு தேவையில்லை. தனித்தன்மை உடையவராய் இருக்கிறீர். தன்னிகரற்றவராய் இருக்கிறீர். எல்லா வளங்களும் உமக்குள்ளேயே இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல் ஷடாயே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த கல்வாரியை நோக்கி பார்க்கிறோம். இந்த தழும்புகளை நோக்கி பார்க்கிறோம். இந்த முள்முடியை நோக்கி பார்க்கிற கர்த்தாவே. ஓ தேவனே, அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் நீர் அற்புதமாய் சந்திக்கிறீர், பராமரிக்கிறீர், பாதுகாக்கிறீர், உயர்த்துகிறீர் ஆண்டவரே. உடைய நாமத்தை இவர்கள் மூலமாய் மகிமைப்படுத்துகிறீர், விதமாய் செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.